கடைக்காரங்க வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டதா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நீ வந்து கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை, இந்த மாதிரி நகை எங்கேயோ திருடு போயிடுச்சுன்னு சொல்ல, என்னங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க, கல்யாணத்துக்காக இது பண்ணது அதை பெரிய அபசகுணமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கே அது தெரியல, இப்போ தான் நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடனேம்மா அவனுக்கு தெரியலையம்மா, இப்போ இந்த தாலி கூட எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்ருப்பாரு, அதனால தான் இவருக்கு வந்துட்டு நான் வேண்டாம் வெறுப்பு தானே, என்னை எதுக்காக பெற்றுக்கிட்டீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஒரு அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியுமே அப்பாவை ஏன் அப்படி பேசுகிறேன்னு அப்படிலாம் பேசக்கூடாதுன்ட்டு மீராவுமே சொல்ல, அதை கேட்காம போதும் நிறுத்துக்குமா, நான் இன்றைக்கி பேசி தான் அவன், இவருக்கு என் மேலே எந்த அக்கறையுமே கிடையாது, ஒரு கல்யாண தாலி வந்துட்டு தொலைஞ்சிட்டு எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு பாருங்க, என் கல்யாணம் நடக்கிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா உனக்காக தான் நெக்லஸும் வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க, அப்போ எங்கே காமிங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே திருடு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, பொய் சொல்லாதீங்க இப்படியெல்லாம்ட்டு ஒரு மாதிரி இதுவாக பேசுகிறாங்க. இதனால் கேபி ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி இதுவாகிடுறாரு. கரெக்டாக அவங்க மாமா வந்துட்டுருக்காரு, இந்து அழுதுட்டு இருக்கும்போது திட்டிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, என்னாச்சு ஏன் இந்து அழுதுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நகையை தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, நீ அப்பனா எதையுமே தான் செய்யலை, அதனால தான் உன் கையில் பொறுப்பு கொடுக்காம எங்களை தட்ட மாற்ற சொல்லி இந்து சொன்னா, அப்போ கூட உனக்கு புத்தி வரலையா, இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இந்து நீ கவலைப்படாதம்மா வேறு இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி சொல்லிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் பூமி வரலேன்னு டென்ஷனாக வந்துட்டு ககன்மே யோசிச்சுட்ருக்கான். என்னென்ன நீ அதிசயமாக பூமினெல்லாம் சொல்கிற, அதுவும் அவள் வரலன்னு யோசிச்சுட்ருக்கியே, அதெல்லாம் வந்துடுவா விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூர்ணி நீ சும்மா இரு, நம்மளை நம்பி இருக்க பொண்ணு, அவளை நம்ம தானே இது பண்ணோம், ககன் எங்கன்னா போய் தேடிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், ஆமாம் அவள் 2வது வாட்டியும் அவங்க வீட்டில் போயிட்டு என்னையும் அவரையும் சேர்த்து வைக்க சொல்லி பேசியிருக்கா, அவளுக்கு எதுக்கு இந்த வேலை வேண்டாத வேலை, இந்த தையத்தக்காக்குன்னு ககன் கோவமாக சொல்லப்பா, நம்ம தான்ப்பா இப்போதைக்கு காப்பாற்றினா, அவளுக்கு எதனா பிரச்சனையாக என்ன இருக்க போது, எனக்கு என்னவோ பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த அபூர்வா ஏதாவது பண்ணால் கூட பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பூர்ணியும் சொல்ல, சரி நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், ஒரு வேலை கண்டி நம்ம வீட்டில் இருக்கிற பூமிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இந்த ககனோட சுயரூபத்தை அவங்க எல்லாரும் பார்ப்பாங்கன்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறாங்க. இங்கே சரி அவங்க தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு காதல் பண்ணோம் அப்படி இப்படின்னு சரி சொல்லிகிட்டு இருக்க, அவங்க தங்கச்சி உண்மையை சொல்ல வர தடுத்துடுறாங்க. இந்து போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வா அமைதியாருன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வாயை மூடிடுறாரு. சரி அப்போ கரெக்டாக வந்துட்டு நட்சத்திரம் வராங்க. என்ன காதல் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, லவ் மேரேஜாக பண்ண போகிறீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் லவ் மேரேஜ் தான் பண்ண போகிறேன் நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை ஒத்துக்க மாட்டாங்களேன்னு இந்து சொல்ல, அதெல்லாம் நான் ஒத்துக்க வச்சுருவேன், உனக்கு எப்படி மாப்பிள்ளை இருக்கணும்னு சொல்ல, நல்லா மேன்லியாக இருக்கணும், 6 ஃபீட் இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும், பியர்டு வச்சுருக்கணும், அப்படி இது ஜிம் போகிற பாடியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஃபிசிக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ககன் வந்துட்டு காரை விட்டு இறங்கி வராரு, அவங்க வீட்டுக்கு கோவமாக வராரு. நீ சொல்கிற மாதிரி ஒருத்தர் வராருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கையை காமிக்க கரெக்டாக ககன் ஐயோ அண்ணனா அப்படின்னு சொல்லி ஷாக்காக வராங்க. இவன் எதுக்கு இங்கே வரான்னு நட்சத்திராவை யோசிக்கிறாங்க. அபூர்வா அபூர்வான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக நட்சத்திராவோட அப்பா வராரு. நீ எதுக்குடா இங்கே வந்திருக்க, எதுக்கு இங்கே வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, எங்கே உன் பொண்டாட்டி அபூர்வா, பூமி இன்னும் வீட்டுக்கு வரல, உன் பொண்டாட்டி தான் ஏதோ பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது, பூமி எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது நடந்தாலும் என் பொண்டாட்டி மேலே சொல்வியா, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. போயிட்டு நீ முதல்ல அபூர்வா கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி நட்சத்திரா கிட்டே சொல்ல, நட்சத்திரா உடனே யோசிக்கிறாங்க, அவங்க அம்மா அங்கே இருந்தாங்களே, அப்போ அம்மா எதாவது பண்ணுவாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா இந்த மாதிரி வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே போயிருப்பா, சரி ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க, என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணல நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அபூர்வா கால் பண்ண சொல்லுவாங்க. இங்கே நம்மளோட பூமி வந்துட்டு கிளம்பி போக பார்த்துடுறாங்க. அதனால் எல்லோரையும் அடிச்சுட்டாங்க வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. அப்போது இங்கே அபூர்வா தான் அவங்கள அடித்து உள்ளே இது பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க மயக்கத்துலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறமா உண்மையை சொல்லி எதுக்காக நீ வந்துட்டு அந்த ராஜபாளையம் போகணுன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியை வர சொல்லுங்கள், நான் உண்மையை சொல்கிறேன்ற மாதிரி பூமி சொல்லிகிட்ருக்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. அப்போ ஃபோன் வரதை பார்த்தோன்னா அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மாமா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லி இந்த மாதிரி பார்லரில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த ககன் வந்துட்டு அந்த பூமியை காணோன்னு இங்கே வந்து தேடிட்டு இருக்கான், இங்கே வந்து கத்திட்டு கிடக்கான்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, கண்ட ஆளுங்களை பற்றி கேட்டுக்கிட்டீங்களா, அவனை வர வேணான்னு சொல்லுங்கள், முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி சரி நீ வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பார்த்தல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை பூமிக்கு ஏதாவது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது உங்கள் பொண்டாட்டி தான் தெரிஞ்சிச்சு, அப்புறம் என்னோடய சுயரூபத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ககன் கோவமாக வெளியே போகிறாரு. அப்புறமா
சரி வராரு. என்னாச்சுன்னு அந்த தையத்தக்காக்குன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியல, எப்படியாவது கண்டுபிடிக்கணும், என்னாச்சுன்னு தெரில, அவள் என்ன ஆபத்தில் இருக்காளான்னு. காலையில் போனவ யாரையோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு முக்கியமானவங்களன்ட்டு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இங்கே பூமி வந்துட்டு இந்த ரவுடிங்க ஒருத்தவங்க ஃபோனை வச்சுட்டு போயிட்டுருப்பான். அந்த ஃபோனை எடுத்து ககன் கால் பண்ணாங்க. சார் நான் தான் பூமி பேசுகிறேன், என்னை யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ரவுடிங்க வந்து ஃபோனை வாங்கிடுறாங்க. ஐயோ பூமி யாரோ கடத்திட்டதா சொல்கிறா, அதுக்குள்ளே ஃபோன் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி பண்ணுங்களேன்னு சொல்லிவிட்டு அதே நம்பருக்கு பண்ண சொல்கிறாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் வந்து ஐயோ பூமிக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குது, நம்ம உடனே கண்டுபிடிக்கணும். சரி இந்த நம்பர் அனுப்புகிறேன், எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்லி, நான் கெஸ்ட் ஹவுஸில் எங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, நான் போய் பார்க்குறேன். உங்கள் அத்தை தான் எனக்கு என்னவோ பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுன்னு ககன் சொல்ல. ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது, அந்த ராஜேஷ் என்ன பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படியாவது பூமியை காப்பாற்றிடுங்க, நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பூமிக்கிட்டேருந்து உண்மையாக வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க ஒரே வழி தான் இருக்குது இவர்கிட்டேருந்து வர வைக்கிறதுக்கு. போய் சரக்கு வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பூமியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பூமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.